This video is sponsored by SPO Digital Marketing. இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சென்டென்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் 4th டைப் ஆஃப் மெத்தடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, நம்ம எப்படி அதில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்னால என்னங்க, நான் செய்ய மாட்டேன், அதை என்னால் செய்ய முடியாது, செய்யவில்லை அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் நெகட்டிவ் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஐ ஹி ஷி இட்டு என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வி யூ தேக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹி ஷி இட்டு வி யூ தேனா என்ன, சப்ஜெக்ட், 7 சப்ஜெக்ட். ஓகே, ஐ ஹி ஷி இட்டு வி யூ தேன்னு 7 சப்ஜெக்ட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த 7 சப்ஜெக்ட். இப்போ ஐ ஹி ஷி இட்டுக்கு வாஸ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். வாஸ் நாட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். யூ வி யூ தேக்கு வேர் நாட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இப்போ புரியுதுங்களா? ஐ ஹி ஷி இட்டுக்கு வாஸ் நாட்டோட சப்ஜெக்டு வெர்பை ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, ஸோ வி யூ தேக்கு வேர் நாட் சப்ஜெக்ட் வெர்பை ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, இது கிளியராக இருக்கா நினைக்கிறேன். ஐ ஹி ஷி இட்டுக்கு என்ன வரும், வி யூ தேக்கு என்ன வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாஸ் நாட் ஐ பிளேயிங், வாஸ் நாட் ஐ பிளேயிங். வாஸ் நாட் நம்ம கண்டாக்ட் பண்ணி ஓன்ட்னு கூட நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? வாஸ் நாட் ஐ பிளேயிங், ஓன்ட் ஐ பிளேயிங் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, நான் விளையாடவில்லை, நான் விளையாடவில்லை. வாஸ் நாட் ஹி ஈட்டிங், வாஸ் நாட் ஹி ஈட்டிங், அவன் சாப்பிடவில்லை. வாஸ் நாட் அருண் ஈட்டிங், அருண் சாப்பிடவில்லை. வாஸ் நாட் ராஜ் ஈட்டிங், ராஜ் சாப்பிடவில்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் ஹீக்கு நேம்ஸ் போட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஈட்டிங், குக்கிங், கம்மிங், ஸோ இது மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேர்ப்ஸை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, வாஸ் நாட் ஷீ குக்கிங், வாஸ் நாட் ஷீ குக்கிங், அவள் சமைக்கவில்லை. வாஸ் நாட் அபி குக்கிங், அபி சமைக்கவில்லை. வாஸ் நாட் அபி ரீடிங், அபி படிக்கவில்லை. ஸோ வாஸ் நாட் அபி ரைட்டிங், அபி எழுதவில்லை. ஸோ இதை மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஹீ ஈக்குவலாக பாய்ஸ் நேமு, ஷீ ஈக்குவலாக கேர்ள்ஸ் நேமு போட்டு ப்ராக்டிஸ். ஓகே, வாஸ் நாட் இட் பிளேயிங், வாஸ் நாட் இட் பிளேயிங், அது விளையாடவில்லை, அது விளையாடவில்லை. இப்போ வாஸ் நாட்டோட எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதாங்க இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக கற்றுக்க முடியும். ஓகே, அது வரவில்லை. ஸோ இப்போ வாஸ் நாட்டை யூஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் நாட்டுக்கு நம்ம போகலாம். வேர் நாட் வி ஸ்டடிங், வேர் நாட் வி ஸ்டடிங், நாங்கள் படிக்கவில்லை. வேர் நாட் வி கம்மிங், நாங்கள் வரவில்லை. வேர் நாட் வி ஈட்டிங், நாங்கள் சாப்பிடவில்லை. வேர் நாட் வி கோயிங், நாங்கள் போகவில்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் வெப்சைட் சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, வேர் நாட் யூ ஸ்விம்மிங், வேர் நாட் யூ ஸ்விம்மிங், நீ நீந்தவில்லை. வேர் நாட் யூ கோயிங், நீ போகவில்லை. வேர் நாட் யூ ரீடிங், நீ படிக்கவில்லை. வேர் நாட் யூ டிராயிங், நீ வரையவில்லை. வேர் நாட் தே சிட்டிங், வேர் நாட் தே சிட்டிங், அவர்கள் உட்காரவில்லை. வேர் நாட் தே ஸ்டடிங், அவர்கள் படிக்கவில்லை. வேர் நாட் தே கோயிங், அவர்கள் போகவில்லை. வேர் நாட் தே கம்மிங், அவர்கள் வரவில்லை. ஸோ இதை மாதிரி நம்ம
வெர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க நமக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ரூல்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் பாஸ்ட் டென்ஸோட 4 டைப்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸோட 4 டைப்ஸ், ஃபியூச்சர் டென்ஸோட 4 டைப்ஸ், இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னென்னன்றது தெளிவாக தமிழ் விளக்கத்தோடு நான் கொடுத்துருக்குறேன். பாஸ்ட் கண்டினியூ டென்ஸோட 4 டைப்ஸு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. என்ன சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், உங்கள் ஏகேஎஸ்.